அனுபவசாலிகள் யார் யாரெல்லாம் தேர்தல்ல முக்கியமா தேர்தல்ல திமுகவுடைய சூழ்ச்சிகளை யார் யாரெல்லாம் எதிர்கொண்டாங்களோ அவங்கெல்லாம் சேர வேண்டிய காலகட்டம். ஏன்னா தமிழ்நாடு ஒரு புதிய அரசை உருவாக்க காலகட்டத்துல இருக்கு. அதிமுக இருந்து இன்னும் பல பேர் வர போறாங்க. இல்ல அதிமுக நம்ம ஏன் சொல்ல வரல, அதிமுக இருக்கலாம், காங்கிரஸா இருக்கலாம், திமுக இருந்து இருக்கலாம். ஏன்னா எங்க மக்கள் சக்தி இருக்கோ கண்டிப்பா வரும். இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனா நான் சொல்றேன், இன்னும் பிப்ரவரி மாசத்துக்குள்ள இன்றைக்கு இருக்கக்கூடிய 2 அமைச்சர்கள் தவை கட்சியில் சேருவாங்க. What are you saying? கண்டிப்பா அது நடக்கும். நீங்க பாருங்க என்ன நடக்குன்னு பாருங்க. நீங்க இது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மட்டும் இல்ல, திமுக சிட்டிங் அமைச்சர்கள் இருக்கிற 2 அமைச்சர்களே சேருவாங்க. இது பிப்ரவரி மாசம் நடக்கும். இப்ப நீங்க திமுக அமைச்சர்கள்லாம் பிரச்சனை ஏற்படுத்தி அதுதான் நான் சொல்ல வரேன். மக்கள் செல்வாக்கு எங்க இருக்கோ, அந்த செல்வாக்கோட தலைவர் எங்க இருக்காங்களோ, இன்னைக்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சருக்கு வயசு 75 வயசாக போகுது, எதிர்கட்சி தலைவருக்கு 75 வயசாக போகுது. அதனாலதான் திமுக என்ன பண்றாங்க அப்படின்னா, அடுத்த தலைமையை தன்னுடைய மகனை உருவாக்குறதுக்காக எங்க பார்த்தாலும் அவருடைய மகனை கொண்டு வரும் பொழுது திமுகக்குள்ளேயே பல பிரிவுகள் இருக்கு.